ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரம்யா கொஞ்சம் ஓவர் ட்ராமாவாக பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்டர்வியூஸில் எல்லா இன்டர்வியூஸ்லையுமே எனக்கு அவங்க சொன்னது அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னவங்க உள்ளார போய் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அழுகிற மாதிரி சீன் கொடுக்குறாங்களே, இது ட்ராமாவா இல்லை உண்மையா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. அதே மாதிரி இவங்க கனியும் சபரியும் பேசியிருந்தா நான் உடஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கனியை பற்றி பின்னாடி பின்னாடி கேவலமாக பேசுனது தெரியலையா? கனியை பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி போய் நாமினேட் பண்ணது தெரியலையா? இவங்க உத்தமி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்க 60 நாள் போனதே நம்ம இது என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் 60 நாள் வச்சுருக்கீங்களே அப்படின்னு நம்ம பேசினவங்களும் இருக்கோம், நிறைய பேர் பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க சாண்ட்ராக்கு பதிலாக இவங்க இருந்திருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அது கரெக்டா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. நீங்கள் அதுக்கும் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எல்லா இன்டர்வியூலையுமே சாண்ட்ரா திவ்யாவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எந்த இதுலேயுமே இவங்க பொசசிவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு எந்த இன்டர்வியூலையுமே இவங்க சொல்லவே இல்லை. இவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அப்போ இவங்க கேட்டதே ஏதோ ஒன்று இருந்துச்சு, அவங்க பிரஜின் வெளியே போனும்போது திவ்யா ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறதுனால செம கடுப்பாயிட்டாங்க. அதனால திவ்யா என்ன பண்ணாலும் அது தப்பாகவே நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்டர்வியூவில். அப்போ இப்போ திவ்யா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட சொன்னாங்க பொசசிவாக உன்னை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பொசசிவ்ங்கிற வார்த்தையை அவங்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தங்கச்சின்னு அவர் உருகுனார், என்னையை விட அவர்கிட்ட தான் பாசம் அதிகம் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு போன கூட அவளுக்கு கவலையே இல்லை, என்கிட்ட அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அதில் பொசசிவ்னஸ்ன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அப்படி எதுவுமே எனக்கு தெரியல. இன்னொன்று, நான் அடுத்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன். ஸோ ரம்யா ஜோ ரொம்ப ஓவர் ட்ராமாவாக எனக்கு தோணுது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.